ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரங்கள். அதில் இன்றைக்கி சீதா தேவியார் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரத்தில் ஒரு 3 கூற்றுகளை மையமாக வச்சு தான் மொத்த சிலப்பதிகாரமே இருக்கும் இல்லைங்களா? அதில் ஒரு கூற்று மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ பிலீவ் தட் அதுக்கு பேர் கர்மான்னு சொல்லலாம். மொத்தமாக அந்த கூற்றவே சொல்கிறேன். ஏன் நான் கர்மான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஊழ்வனை ஊர்த்து ஊட்டும் அப்படிங்கிற அந்த கூற்று தான் கர்மான்னு சொல்லப்படுது. அந்த கர்மா சீதாதேவியோட வாழ்க்கையில் எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்கு அந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்கலாம். இது ஒரு சைட் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். நாம் மெயின் ஸ்டோரி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சைட் ஸ்டோரிஸ் கொடுக்கறதில்ல. ராமாயணத்தில் சொல்லக்கூடிய இந்த கதை சைட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை. இந்த கதை என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். சீதாதேவியார் ஜனிச்சிட்டாங்க. ஜனிச்சக்கப்புறமா அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு வயசு வந்துடுறாங்க. வந்தக்கப்புறமா சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்கு கதை கேட்குறதா ரொம்ப ரொம்ப பிரியம். கதை கேட்குறாங்க. அது மனுஷங்க கேட்டிருக்காங்க. மனுஷங்க சொல்கிறது கேட்குறாங்க. அதே மாதிரி ஓகே. ஆனால் அவங்களுக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா கிளிகள் பேசுகிற கதைகள் மற்ற பட்சிகளுடைய கேட்கும் திறனும் இருக்குது. உங்களுக்கு இந்த பட்சிகளோட கேட்கும் திறன் அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க ஞாபகம் வருவாங்க. அதுதான் கைகை தாயார். அவங்களோடதும் ஆல்ரெடி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அவங்களத நீங்கள் போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் கடைசியில் என் பார்வையில் ராமாயண கதாபாத்திரம் அந்த செக்மெண்ட்டில் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் தாராளமாக போய் பார்க்கலாம். அப்போது கேட்கும்போது 2 தெய்வீக பறவைகள் பேசிகிட்ருக்கு. கதை பேசுகிறதுனா அவங்களுக்கும் ரொம்ப அலாதி பிரியம். அது ஆண் பெண் 2மே கணவன் மனைவியாக இருந்து இதில் மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. அவங்க கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஆணும் கதையை நரேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பெண் கிளி பேசும்போதுன்னா அந்த நரேஷன் ரொம்பவே சீதாதேவியாருக்கு பிடிச்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சின்ன பொண்ணு அப்படிங்கும்போது கதை நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இது பேசிட்டு பறந்து போயிடுச்சுன்னா எப்படி கேட்காம போயிடுமே, இந்த மாதிரி நம்மளால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 2 கிளியும் சிறப்பிடிச்சிடுறாங்க. சிறப்பிடிச்சதுக்கப்புறமா அந்த பெண் கிளி ரொம்ப கேட்குது, நான் கர்ப்பமாக இருக்கேன், என்னால் ரொம்ப இது பண்ண முடியாதும்மா, என்னை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேட்குறாங்க. அப்போ எதுக்கு இல்லை முடியாது, சரி இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசிறங்கி ஆண் கிளியை மட்டும் அவங்க விடுவிச்சிடுறாங்க. ஆண் பறவை இல்லாதனால அந்த பெண் கிளி ரொம்பவே டெய்லி வாடி வாடி தன்னோட துணையை விட்டு பிரிஞ்சனால அந்த ஏக்கத்துலேயும் சரி எல்லாம் இது பண்ணி ரொம்ப வாடி வதங்கி இருக்காங்க. அப்போ சீதாதேவியார் வராங்க. ஏன்னா சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, நான் எப்படி என்னோடய கர்ப்ப காலத்தில் என்னோடய கணவனை பிரிஞ்சு நான் வாடி நிற்கிறனோ, கலங்கி நிற்கிறனோ, நீயும் அதே மாதிரி கலங்கி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி மடிஞ்சிருது. அதுக்கப்புறமா நாட்கள் போகுது. சுயம்பரம் நடக்குது. ஸ்ரீராமர் வராரு, வில்லுடைக்கிறாரு, திருமணம் பண்ணுறாங்க. அங்கே அயோத்தியில் நடந்த நிகழ்வுகளாகட்டும், அவங்க கானகம் போனதாகட்டும், 14 வருஷம் கானகம் போயிட்டு அங்கே நடந்த போர்கள் எல்லாம் முடிஞ்சு திரும்பி வராங்க. வந்ததுக்கப்புறமா முற்பகலில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போது பிற்பகலில் நடக்கக்கூடியது காமிக்கிறாங்க. சீதாதேவியார் கர்ப்பம் தெரிச்சிருக்காங்க. அது ராமர்கிட்ட சொல்லலாமா அப்படிங்கிற இதில் இருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட சொல்கிறோம்னா மற்ற எல்லாத்துக்குமே அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய மங்கை அனைவருக்கும் தெரியும் இவங்க மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன ஆகுது, அந்த இறந்து போன ஆண் பறவை மறு ஜென்மத்தில் ஒரு சலவை தொழிலாளியாக பிறக்கிறாரு. பிறந்து அவர் தன்னோட மனைவி அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறவியில் இருக்கக்கூடிய அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் மாற்றான் வீட்டில் போய் ஒரு நாள் தங்கிட்டு நீ எப்படி கற்புக்கரசியாக இருப்பேன்னு சொல்லி உன்னை நம்புறது. இதுவே மன்னர் ஸ்ரீராமரோட காதுக்கு போகுது. அவங்க உங்களை வச்சு தான், அதாவது ஸ்ரீராமரே சீதாதேவியாரை மாற்றான் வீட்டில் இடத்துல இருந்தாலும் கற்புக்கரசியாக தான் இருந்து இது பண்ணுறாங்க. அவரே ஏற்றுக்கும் போது நீயே என்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனையாகுது. நான் ஒரு தப்பான உதாரணத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்ரீராமர் மன்னராக இருந்து அவரோட ஆட்சி நிலைநிறுத்துறதுக்காக
அவங்களோட மனைவியான சீதா தேவியரை வந்து வனவாசத்துக்கு நாடு கடத்தப்படுறாங்க. அவங்க அப்போ தான் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வால்மீகி அவரோட ஆசிரமத்தில் போய் தங்குறாங்க. அப்போது அனுமர் வந்து சின்ன பையனை வந்து உருவெடுத்து அவங்க கூடயே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த இடத்துல இந்த மாசமாக இருக்காங்க, தன்னோட துணையை பிரிஞ்சுட்டு வாடுறாங்க. அந்த இடத்துல பெண் கிளியோட சாபம் இருக்கிறது அந்த இடத்துல தான் வந்து உணர்றாங்க. அதுவும் வால்மீகி முனிவர் வந்து சொல்கிறாரு, அந்த மாதிரி நடந்த முற்பகலில் நடந்ததுக்கு தான் இப்போ நீ பிற்பகலில் அனுபவிச்சுட்டு இருக்க மகளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது பெண் கிளியோட சாபம் ஆண் கிளியால் நிறைவேற்றப்பட்டது, துணையோடது நிறைவேற்றப்பட்டது. எல்லா உயிர்களாக இருந்தாலும் நம்ம மதிக்கணும். பத்ம புராணத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு உயிர் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரமும் கொடுக்கணும். சுதந்திரம் அதுக்கிட்ட இருக்கும், அதோட சுதந்திரத்தை நம்ம பறிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சைட் ஸ்டோரியோட இது. அதே சமயம் எந்த அளவுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள அந்த லவ்னு இருக்கும்போது அதை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த சைட் ஸ்டோரி, இந்த ராமாயண கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார்